உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. ரைஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு மேம். ரைஸ் வாட்டருக்கு நிஜமாவே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? நிச்சயமா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர்ல இருந்து, ஸ்கின்ல இருந்து, நம்ம இன்டர்னல் பாடியை டீடாக்ஸ் பண்றதுல இருந்து, குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் அப்படியே 1 2 3 100 வரைக்குமே சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 வகை இருக்குல்ல மேம். ஒன்று வந்து வடிச்ச கஞ்சி, இன்னொன்று வந்து சாதத்தை ஊற வச்சு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துல எந்த ரைஸ் வாட்டருக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் மேம்? இந்த வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, சாதம் வடிச்ச கஞ்சின்னு சொல்றது ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரும்பாலுமே இந்த ரைஸ் வாட்டர்ல விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ரெகுலராக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லலாம். நம்ம வந்து வேஸ்ட்டாக அதை கீழே தான் ஊற்றுவோம், பட் அதில் அவ்வளோ ரிச் சோர்ஸ் இருக்கு. இப்போ எங்கன்னா ஒரு சடனாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேங்க, சீக்கிரம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா இந்த ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இந்த ரைஸ் வாட்டர் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். ரைஸ் வாட்டர் வந்து பயங்கரமே ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராக்டிஸில் இருந்தாலுமே இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? சில பேர் வந்து ஃபெர்மெண்டடாக யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் இதை வடிச்ச தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ராப்பர் யூசேஜ் மெத்தட்னா என்ன, அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் எப்படி அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா, ஷீ இஸ் a சித்தா டாக்டர். அண்ட் அவங்க கிட்ட இந்த ரைஸ் வாட்டர் சீக்ரெட்ஸ் பத்தி என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த ரைஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு மேம். ரைஸ் வாட்டருக்கு நிஜமாவே அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? நிச்சயமா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர்ல இருந்து, ஸ்கின்ல இருந்து, நம்ம இன்டர்னல் பாடியை டீடாக்ஸ் பண்றதுல இருந்து, லேடிஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், மூட்டு வலி, எல்லாத்துக்குமே ரைஸ் வாட்டர் பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுவாங்க இல்லையா, பாட்டிமா வந்து காலில் படுக்க வச்சு நல்லா குளிப்பாட்டுவாங்க. அப்போ இந்த ரைஸ் வாட்டர் கடைசியா வந்து இந்த ரைஸ் வாட்டரை விட்டு தேய்ச்சி விடுவாங்க. என்னன்னா இந்த சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, நல்ல சூடா இருக்கும், அதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ குழந்தைக்கு பொறுக்கக்கூடிய சூட்ல, நல்ல மிதமான சூட்ல குழந்தைகளுக்கு காலில் முதுகுல எல்லாம் விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா இந்த போன்ஸையும் மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் அப்படியே 1 2 3 100 வரைக்குமே சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ற மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் இதை வடிச்ச கஞ்சியா யூஸ் பண்றாங்க, சில பேர் ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த மெத்தட் மேம் கரெக்டான யூசேஜா இருக்கும்? ஸோ இந்த வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, சாதம் வடிச்ச கஞ்சின்னு சொல்றது ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயே ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, ஷேக்காய் பொடி நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த ஷேக்காய் பொடி நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பெரும்பாலுமே இந்த ரைஸ் வாட்டரில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இனோசிட்டால் இதில் இருக்குது. ஸோ இது நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத், ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸோ ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் பாதியிலே வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், நல்லா கருன்னு முடி வளரணும் அப்படின்னா இந்த ரைஸ் வாட்டர், அது கூடவே இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அமினோ ஆசிட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ இதில் பெரும்பாலும் இந்த ரைஸ் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் ரைஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸும் இதில் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே தலையில் முடி இல்லாத மாதிரியே இருக்கும்.
ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடி, ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருக்கும், ஸ்கேல்ப் அப்படியே நமக்கு தெரியும். ஸோ குழந்தைகளுக்கே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பவுடர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க, ஸ்கின்னுக்கு எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? ஸ்கின்னுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஒரு டயர்ட்னஸ் தெரியும். டயர்ட்னஸ்னா வெளில போயிட்டு வந்தேன், காலைல போகும்போது நல்லா இருந்தேன், இப்போ பாரு ஒரு கோட்டிங் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சன் டேன் இருக்கும். அதுக்கு எல்லாமே பெஸ்ட்னா இந்த ரைஸ் வாட்டர். இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள், ஆலோவேரா ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, கை கால் எல்லா இடமே நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் இ இதில் ரிச். ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ இதில் இருக்கிறதுனால ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும். சன்டன் ஆகாமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, நலங்கு மாவு பொடியோ இல்லை இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியோ, ஸோ இதை என்ன பண்ணலான்னா இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் இருக்குது, இச்சிங் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ரேஷஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 வகை இருக்குல்ல மேம். ஒன்று வந்து வடித்த கஞ்சி, இன்னொன்று வந்து சாதத்தை ஊற வச்சு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் எந்த ரைஸ் வாட்டருக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் மேம்? இப்போது நம்ம இன்டர்னலாக எடுக்கணும் அப்படின்னா சாதம் ஊற வச்சு அந்த தண்ணி, பழைய சாத தண்ணி, நீர் ஆகாரம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது இன்டர்னலாக நம்ம குடிக்கிறதுக்கு. ஸோ பாடி ஹீட்டாக இருக்குது, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, நிறைய பேருக்கு ஸ்டொமக் அல்சர் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு வயிற்று புண்ணு ஆறவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இருந்ததுன்னா இந்த நீர் ஆகாரம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த சாதம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் மூட்டு வலி இருக்கு இல்லைங்களா, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தான். ஸோ மூட்டு வலி இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. பற்று மருந்துன்னு சொல்லுவோம், ஸோ பத்து போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மருந்தை நல்லா சூடாக இருக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலில், ஸோ நீ ஜாயிண்ட்டில் ஸ்வெல்லிங் இருக்குது, குதிகால் வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி பத்து போட போட அந்த நீர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீ ஜாயிண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பத்து போடுறதுக்கு இந்த மூசாம்பர பற்று மாதிரி மருந்துலாம் இருக்குது, அதை வந்து நம்ம பற்று போடலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல வந்து சில இடத்துல மட்டும் டார்க்னஸ் இருக்கும், லைக் எல்போஸ்ல, கழுத்துல, நீஸ்லாம் வந்து இந்த டார்க்னஸ் இருக்கு. ஸோ இது போறதுக்கு நம்மளுக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரைஸ் வாட்டரில் கொஞ்சம் ஒரு 5 to 6 drops லெமன் ஜூஸ் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேயே நம்ம கொஞ்சம் இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ ரெகுலராக டெய்லி, இப்போ நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டார்க் பேச்சஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை நாளில் மேம் இதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும்? இது ரிசல்ட் வந்து ஒரு 1 month மேம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம், நல்ல டார்க் கலர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அது நமக்கு சரியாகணும்னா ஒரு 1 month ஆகும். ஸோ ஒரு 1 month ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா நம்ம நலங்கு மாவு பொடி இதில் சேர்த்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கஞ்சி பொடியில் நலங்கு மாவு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக ரிமூவ் ஆகுது. நிறைய பேர் லேடிஸ்க்குன்னு பார்த்துருப்போம், இந்த செயின் போடுறதுனால எனக்கு கருப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலே அப்படி இருக்கலாம். ஸோ இதற்குமே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் போகணும்னா இதே நலங்கு மாவு பொடியை கஞ்சி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கழுத்துலலாம் நம்ம ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஏன்ஷியன்ட் சீக்ரெட், இது வந்து கிளாஸ் ஸ்கின் கொடுக்கும் அண்ட் ஹேரையுமே பயங்கர க்ரோத் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இது ஒரு ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டாக எந்த வகையில் மேம் இருக்குது? ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் ரிச், அமினோ ஆசிட்ஸ் ரிச், அதே மாதிரி விரிங்கிள்ஸ், ஸ்கின்ல வந்து இந்த விரிங்கிள்ஸ் தான் நமக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னே ஒருத்தர் எப்படி சொல்லுவோம், நரைமுடி வந்துருச்சா, கிரே ஹேர் வந்துருச்சு, இப்போ ஏஜ் ஆயிடுச்சு போல, விரிங்கிள்ஸ் இருக்கா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இது முக்கியமாக. நம்ம இப்போ இன்னைக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லையும் சரி, ஷாம்பூஸில், கண்டிஷனரில் எல்லாமே இது சேர்ந்துருச்சு. ரைஸ் வாட்டர் க்ரீம் அப்படி. அப்போது நம்ம வீட்லேயே இது டெய்லி இருக்கே. ஸோ அப்போ ரெகுலராக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லலாம். நம்ம வந்து வேஸ்ட்டாக அதை கீழே தான் விட்டுறோம், பட் அதில் அவ்வளோ ரிச் சோர்ஸ் இருக்குது. கிராமத்துலலாம் பார்த்தோம்னா இந்த மாடு கண்ணு போட்டுருச்சுன்னா கண்ணு குட்டிக்கு இது கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு.
அதே மாதிரி தான் கிட்ஸ் வந்து நல்லா நடக்கிறதுக்கும் காலில் வந்து இது ஒத்தரம் கொடுப்பாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா வாக் பண்ணணும் அப்படின்னா காலில் ஒத்தரம் கொடுக்கறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் இந்த ரைஸ் வாட்டர். இப்போ டக்குன்னு வந்து விங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும், ஒரு ஏஜ் லுக் வராமல் இருக்கிறதுக்கும், இப்போ எங்கன்னா ஒரு சடனாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேங்க, சீக்கிரம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகணும் அப்படின்னு, ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா இந்த ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுத்தாலே நிறைய வகைகளில் வந்து இந்த ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளமாக ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, கிளியர் ஸ்கின் வேணுமா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வகையில் இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அ சித்தா டாக்டர் இதுதான் வந்து ப்ராப்பர் வே டு யூஸ் ரைஸ் வாட்டர். அண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ ஆன்சர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.